வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சவுதியிலேருந்து இந்தியாவுக்கு ஊருக்கு போகிறீங்க, இல்லை இந்தியாவிலேருந்து சவுதிக்கு வரீங்க, இல்லை எந்த கண்ட்ரிக்கு போனாலும் சரி, சென்னை ஏர்போர்ட்லேயும் திருச்சி ஏர்போர்ட்லேயும் நீங்கள் இமிக்ரேஷனுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கணும். ஒரு 30லேருந்து 45 நிமிஷம் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு இமிக்ரேஷன் முடிக்கிற மாரி ஃபாஸ்ட்ராக் இமிக்ரேஷன் அப்படின்னு புது அப்டேட் சொல்லியிருக்காங்க. அது திருச்சி ஏர்போர்ட்லேயும் இருக்குது, சென்னை ஏர்போர்ட்லேயும் இருக்குது. அதை எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறது, அது எப்படி நம்ம அதை படுத்துறது. இப்போ சாதாரணமாக நீங்கள் போனீங்க அப்படின்னா, ஏர்போர்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இமிக்ரேஷனில் வெயிட் பண்ணணும். வரிசையில் வெயிட் பண்ணி 45 நிமிஷம் 1 மணி நேரம் கூட வெயிட் பண்ணி தான் இமிக்ரேஷன் முடிச்சு நீங்கள் போகணும். நீங்கள் சவுதியிலேருந்து இந்தியாவுக்கு போனாலும் சரி, இல்லை இந்தியாவிலேருந்து சவுதிக்கு வர மாரி இருந்தாலும் சரி. ஒருவேளை இந்த டிடிபி, அதாவது ட்ரஸ்டட் ட்ராவலர் ப்ரோக்ராமில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபாஸ்ட்ராக் இமிக்ரேஷன் வழியாக ரொம்ப சீக்கிரமாக, அதாவது உங்களுக்கு பயோமெட்ரிக் வழியில் உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் இமிக்ரேஷன் அப்படிமாரி ஒரு அப்டேட் சொல்லியிருக்காங்க. அது எப்படி ப்ரோக்ராமு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறது, அது ஃபாஸ்ட்ராக் இமிக்ரேஷனாக என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள். நீங்கள் சவுதியிலேருந்து இந்தியாவுக்கு போகிறீங்க, சென்னை ஏர்போர்ட்டில் திருச்சி ஏர்போர்ட்டில் போகிறீங்க அப்படின்னா, நார்மலாக நம்ம எப்படி போவோம்? போய் இமிக்ரேஷன் முடிச்சுட்டு லக்கேஜ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம், இல்லை லக்கேஜ் போட்டுட்டு இமிக்ரேஷன் முடித்து வேறு நாட்டுக்கு போவோம். ஆனால் இப்போ எஃப்டிஐ டிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபாஸ்ட்ராக் இமிக்ரேஷன் ட்ரஸ்டட் ட்ராவல் ப்ரோக்ராம் அப்படிவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி, அந்த ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் பயோமெட்ரிக்கு உங்கள் பேக்ரவுண்ட்லாம் செக் முடிச்சு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ஃபாஸ்ட்ராக் இமிக்ரேஷனுக்கு எலிஜிபிள், நீங்கள் ஈஸியாக போகலாம். ஸோ அதை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஒரு வெப்சைட் ஐடி கொடுத்துருக்காங்க. நான் வேணால் டிஸ்கிரிப்ஷன் கீழே வரேன். அந்த வெப்சைட் ஐடிக்குள்ளே போய் அவங்க கேட்குற எல்லா டீட்டெயிலும் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி அப்ரூவல் கிடச்சோன்னே அந்த அப்ரூவல் எடுத்துகிட்டு சென்னையாக இருந்தால் நுங்கம்பாக்கத்தில் அது ஒரு ஆஃபீஸ் இருக்குது, எஃப்ஆர்ஆர்ஓ அப்படின்னு ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஆஃபீஸில் போனீங்க அப்படின்னா உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட், அதாவது பயோமெட்ரிக், உங்கள் ஃபேஸு எல்லாம் எடுத்துகிட்டு உங்கள் பேக்ரவுண்ட் செக்லாம் முடிச்சுட்டு அவங்க அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அப்படி அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, நீங்கள் ஃபாஸ்ட்ராக் இமிக்ரேஷன் வழியாக எந்த லைன்லையும் நிற்காமல் ஈஸியாக ஒரே ஒரு மிஷின் மட்டும் இருக்கும், அதில் உங்கள் பாஸ்போர்ட் வச்சுட்டு உங்கள் மூஞ்ச ஃபேஸை அவங்க பயோமெட்ரிக் அதே கிளிக் பண்ணி உங்களே வெளியில் விட்டுரும். ஆனால் இது பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் அந்த வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த ஆஃபீஸ் போய் நீங்கள் பயோமெட்ரிக்லாம் முடிச்சிருக்கணும். இல்லை நான் ஆன்லைன்லேயே இப்போயே உட்காந்து பண்ணிவிட்டு நான் போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக முடியாது. கண்டிப்பாக அந்த வெப்சைட்டில் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட்டில் அப்ரூவல் கொடுத்தோன்னே அந்த காப்பியை எடுத்துகிட்டு போய் அந்த ஆஃபீஸில் கொடுத்து உங்கள் பயோமெட்ரிக்லாம் ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்போ தானே நீங்கள் அப்படின்னு தெரியும். நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிங்கன்னா உங்கள் ஃபிங்கராக இருக்கட்டும், உங்கள் ஃபேஸாக இருக்கட்டும் எப்படி எடுத்துக்காதில். ஒருவேளை நிறைய பேர் எப்படி அதை நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா, நான் அந்த வெப்சைட்டில் போய் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி ஆஃபீஸில் போய் எப்படி பயோமெட்ரிக் பண்ணுறது முதற்கொண்டு ஃபுல் வீடியோவாக நான் போடுறேன். ஆனால் நிறைய பேர் ரிக்வஸ்ட் கொடுத்தா தான், நம்ம போட்டு வேஸ்ட்டாக இருக்கக்கூடாதுல, அதனால தான் சொல்கிறோம். ஆனால் இப்போ தெரிஞ்சுங்க, சென்னையிலையும் திருச்சிலையும் ஃபாஸ்ட்ராக் இமிக்ரேஷன் ஒன்று இருக்குது. அதுக்கு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி பயோமெட்ரிக் கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படின்னு புது அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுங்க. நம்ம ஓவரால் இந்தியாவிலேயே 12 ஏர்போர்ட்டில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதில் மெயினாக 2 ஏர்போர்ட்டில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குங்கிறது நமக்கு கொஞ்சம் பெருமை தான். ஓகேங்களா? இது அஃபிஷியலாகவே நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஓப்பன் பண்ணி வச்சுருக்காப்புல திருச்சியில் ரீசெண்டாக. நம்ம சீக்கிரம் பயணத்தை முடிக்கணும் அப்படிங்கிறதால. ஓகேங்களா? அப்போ சென்னையிலையும் இருக்குது, திருச்சியில் இருக்குது. நீங்கள் எந்த ஏர்போர்ட் போனாலும் இதை யூஸ் பண்ணிங்க, வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை இதை யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் ப்ரோ, எனக்கு ஃபுல் டீட்டெயில் போடுங்க அப்படின்னா, நான் எப்படி வெப்சைட்டில் அப்ளை பண்ணுறது, எப்படி பயோமெட்ரிக் கொடுக்கறது முடக்கும் நம்ம வீடியோ போடுவோம். ஓகேங்களா? ஒரு சின்ன அப்டேட் தான் இது. நம்ம சுற்றி நடக்கிற அப்டேட்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த அப்டேட் போடுறோம். இப்படி ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சுங்க. ஃப்யூச்சரில் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை நீங்களே யூஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக அடுத்த வீடியோ நான் போடுறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவும் இதை பற்றி தெரிஞ்சுக்கினா நாலேஜ் உங்களுக்கு கெயின் ஆகும். ஸோ அதனால தான் வீடியோ போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி, ஃபேஸ்புக் ஐடி, டெலிகிராம் குரூப் ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கும். வாங்க பேசலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்.